நீங்க உங்களுடைய ஃபேட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அதாவது நிறைய பேர் ஃபேட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகே. அந்த மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் மீல்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, லஞ்ச் ஸ்கிப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி உங்களோட மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறது மூலிமா உங்களோட மெட்டாபாலிசம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகே. இது மூலிமா உங்களோட ஓவர் ஈட்டிங் ஹேபிட்ஸை வந்து அதிகமாகும். ஓகே. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட வெயிட்டை தான் நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஸ்கேல் பின்னாடியே ஓடிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ உங்களுடைய இன்ச்சஸை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி. ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணக்கூடிய விஷயம். அண்ட் உங்களோட கிளாத்ஸ் வந்து ஃபிட்டாக இருக்கா, லூஸாக இருக்கா, அந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஓகே. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே கன்சிஸ்டன்ட் வித் ஸ்மால் ஹேபிட்ஸ். ஓகேவா? அதாவது நீங்கள் ஹைட்ரேஷன், நல்லா க்ளீனாக நீங்கள் சாப்பிட்றது. ஓகே. ஸோ அதாவது டெய்லி ஏதாவது மூவ்மெண்ட்ஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே. ஸோ இந்த 3 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபேட் லாஸ் ஜர்னி வந்து ஹாப்பியாக இருக்கும். ஓகே. ஹெல்த்தியாகவும் அண்ட் சஸ்டைனபிள் வேல இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ஹெல்த்தியான சஸ்டைனபிளான வேல நீங்கள் வந்து ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் ஃபேட் லாஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கான ஃப்ரீ கன்சல்டேஷனோட நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஃபேட் லாஸை பற்றியான டிப்ஸ் வேணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.